அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட ஜாயின் பண்ணுறது அரசியல் விமர்சகர் ஸ்ரீகுமார் சார். ஆனால் இன்றைக்கி ஒரு பொருளாதார நிபுணராகவும் புதிய அவதாரம் எடுத்திருக்காருன்னு பார்க்கலாம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சாய், நல்லா இருக்கேன். ஒரு சின்ன கரெக்ஷன். பேசிக்கலி ஐ எம் ஸ்டூடெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஸோ பாலிடிக்ஸ்ங்கிறது பாதியில வந்தது தான், அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஐ ப்ரிஃபர் டு பி an economist than a political commentator. ஓகே சார், இப்போது இன்னும் 2 நாட்களில் பட்ஜெட் வரப்போகிறது. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி இந்த பட்ஜெட் எப்படி இருக்க போகிறதுங்கிறது அந்த வீடியோவோட நோக்கம். ஒரு பட்ஜெட் என்பது ஒரு பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயம். அப்பொழுது நாடு இருக்கக்கூடிய பொருளாதார சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பட்ஜெட்டே உருவாக்கப்படும். அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு 2 வருடங்களாக கொரோனா வைரஸ் இருந்தது, அதற்கப்புறம் ரஷ்யா யுக்ரைன் போரால் உலக பொருளாதாரமே ஒரு ரெசஷன், வீழ்ச்சி இதை நோக்கி போயிட்டுருக்குன்னு பார்க்க முடியுது. ஸோ இந்த நேரத்தில் இந்த பட்ஜெட் எப்படி இருக்க போகிறதுன்னு நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி பொருளாதார சிச்சுவேஷன் இந்தியாவில் இப்பொழுது எப்படி இருக்குது சார்? நீங்க சொல்ற மாதிரி இது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சிச்சுவேஷன். ஆனா ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைகளை நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா முந்தி இருந்த 2 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலை இப்ப இல்லை. ஓரளவுக்கு மூச்சு விடுற அளவுக்கு பொருளாதார நிலை கொஞ்சம் சீர்பட்டிருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஒரு உலகமயமாக்கல் குளோபலைசேஷனுக்கு அப்புறம் ஸ்பெசிபிக்கா பார்க்க போனா இது மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன் அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்ததே கிடையாது. ஒரு ஒரு பேண்டமிக் அப்படின்னு ஒண்ணு வந்தது. அது எப்படி சமாளிக்கிறதுங்கிறதுக்குள்ளேயே 1 வருஷம் ஓடி போச்சு. ஸோ அந்த பேண்டமிக்ல இருந்து மீண்டு கொஞ்சம் கொஞ்சமா எக்கனாமியை மீட் எடுக்கலாம் அப்படின்னு உலக நாடுகள் ஒவ்வொன்றும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிற போது இந்த ரஷ்யா யுக்ரைன் போர் வந்தது. இதனால அந்த ஒரு யூக்லிபிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு பொருளாதாரமா இருக்கட்டும், ஒரு வணிகமா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் சீர்படணும்னு நினைக்கிற போது திரும்பி கீழே போச்சு. அதுல இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பாதிக்கப்பட்டது. ஸோ இதெல்லாம் பாக்குற போது இப்ப அந்த இஷ்யூவும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரஷ்யா யுக்ரைனோடைய வீரியமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஒரு பட்ஜெட் அப்படிங்கிறது அது இப்ப உலக பொருளாதார விஷயங்கள் எல்லாம் தாண்டி ஒரு நாட்டுக்கு அது ஒரு ஸ்திரத்தன்மை கொடுக்கக்கூடியதா இருக்கணும். பொருளாதார ரீதியாக ஒரு நாட்டை ஸ்திரப்படுத்தக்கூடியதாக ஒரு பட்ஜெட் அப்படிங்கிறது இருக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு நம்மள்கிட்ட பணம் இருக்குங்கிறதுக்காக எப்படி வேணாலும் ஒரு பட்ஜெட்டை போட்டு அதுக்கப்புறம் அதுல கஷ்டப்படுறதை விட ஒரு சரியான திட்டமிடல், ஒரு எங்கெங்கேருந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் நம்மளுக்கு வருங்கிறத பாக்குறது, அதை எப்படி ஜுடிஷியஸா ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு பாக்குறது, அதுக்கப்புறம் அந்த பிசிக்கல் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பற்றாக்குறை அப்படிங்கிறது கண்ட்ரோல்ல இருக்கணும், கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். அளவுக்கு மீறின அந்த பிசிக்கல் இன்டிசிப்ளின் போச்சுன்னா அதனால பணவீக்கம் ஏற்படும், கரன்சியோட வேல்யூ கீழே போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹாப்பஸாரான ஒரு எக்கனாமிக் சிச்சுவேஷனுக்கு நம்ம கொண்டு போகும். ஸோ ஒரு இந்த நம்ம அனுப்ப போற இப்ப வடிவமைக்கப்பட போற இந்த பட்ஜெட் பிசிக்கல் டிசிப்ளின், அதாவது அந்த பற்றாக்குறையை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறது, வேலை வாய்ப்புகளை ஜாஸ்தி பண்ணணும், அதே நேரத்துல இன்வெஸ்ட்மெண்ட் முதலீட்டுகளை ஈர்க்கணும், வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கணும், உள்ளூர் எப்படி சொல்றது தொழில்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், கட்டுமான வசதிகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அதே நேரத்துல காமன் மேன் ஒரு காமன் மேனுக்கும் அதுல சில நிவாரணங்கள் கிடைக்கும். அவங்க ரொம்ப கஷ்டப்படாம அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பலதரப்பட்ட ஒரு எதிர்பார்ப்புகளுக்கு நடுவுல இன்னும் 2 நாள்ல 1ஆம் தேதி பிப்ரவரி பட்ஜெட்டை நிதியமைச்சர் அவர்கள் தாக்கல் செய்யறாங்க. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சினாரியோ நம்ம கொடுத்துருப்பாங்க. சார், ஒரு பட்ஜெட்டுன்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா எந்த துறை பொருளாதாரத்திற்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணும், நிறைய பங்கு வகிக்கும் அப்படின்னு பார்த்து அதற்கேற்ற மாதிரி தான் பட்ஜெட்லேயும் பணம் ஒதுக்கப்படும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்தியா இப்பொழுது 5 ட்ரில்லியன் எக்கனாமி நோக்கி நம்ம 25 or 26 2025-26 போகணும். 2030-31 $10 trillion எக்கனாமி நோக்கி போகணும். இந்த மாதிரி நிறையா அஜெண்டாஸ் நமக்கு இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது எந்த துறை இந்த ஒரு 5 ட்ரில்லியன் நோக்கி 10 ட்ரில்லியன் நோக்கி நம்மளை எடுத்துகிட்டு போகுது சார்? ஏன்னா 1991 அப்புறம் எடுத்து பார்த்தோன்னா இந்த ஐடி அதெல்லாம் வரும்போது அதெல்லாம் ஒரு க்ரோத்தில் ஒரு பெரிய ரோல் கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு அந்த டைமில். ஸோ இப்பொழுது எந்த துறை இந்தியாவின் பொருளாதாரத்தை
வளர்ச்சி செய்ய போகிறது. அதற்கு இந்த பட்ஜெட்டில் எந்த மாதிரி நிதி ஒதுக்கப்படும்? ஒரு பேசிக்கா பொருளாதாரத்துல நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடிய துறைகள் அப்படின்னு பார்த்தா ரியல் எஸ்டேட், அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல் செக்டார், டெக்ஸ்டைல் செக்டார், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். இந்த மாதிரி துறைகள் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நாட்டுல உள்ள லேபர் ஃபோர்ஸா இருக்கட்டும், அவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகளை கொடுக்கும். இப்போ நம்ம இதை எடுத்துப்போம், ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் எஸ்டேட் எடுத்துப்போம். ரியல் எஸ்டேட்டுக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்குது அப்படின்னா எத்தனையோ மக்கள் அந்த கட்டுமானத்துல ஈடுபடுறவங்க, சோ அதுல அவங்களுக்கு வேலை கிடைக்கும். அதே மாதிரி ஆட்டோமொபைல் செக்டர், அதுல ரொம்ப படிப்பு அறிவு கம்மியா இருக்கிறவங்களுக்கும் சரி, செமி எஜுகேட்டட் பீப்புளும் சரி, நல்ல ஹைலி எஜுகேட்டட் பீப்புளும் சரி, அதுல ஆட்டோமொபைல் செக்டர்ல டிசைனிங் அந்த மாதிரி விஷயங்கள்ல, டெக்ஸ்டைல்ஸ்லயும் அதே மாதிரி. நான் சொன்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், ரோட் லேயிங், போர்ட் லேயிங், அந்த மாதிரி விஷயங்கள்லயும் மாசா உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். மிகப்பெரிய அளவுல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இதை தவிர கிராமங்கள்லயும் அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறதுக்கு அந்த அக்ரிகல்ச்சர் சார்ந்த ஒரு சில தொழில்கள், அதாவது அது ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸா இருக்கலாம், வேர்ஹவுஸ் பில்டிங்கா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லயும் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கும். ஸோ இதுல கருத்துல கொண்டு ஒரு பட்ஜெட் தயாரிக்கப்பட்டதுன்னா அதுல செலவிடக்கூடிய பணம் கவர்மெண்ட்டுக்கு திரும்ப வரும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு கண்ட்ரியில பில்டு பண்றாங்கன்னா அதனால ஏற்படுற பெனிஃபிட் திரும்ப அந்த கண்ட்ரிக்கே கிடைக்கும். இதனால ஒரு லாங் டேர்ம் விஷனோட நம்ம பாக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப அடல் பிஹாரி வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டரா இருந்த போது அந்த தங்க நாற்கரை திட்டம் அப்படிங்கறத, அந்த கோல்டன் குவாடிலேட்டரல் ஸ்கீமை அவர் கொண்டு வந்தார். சோ அதை கொண்டு வரும்போது அது அப்பவே அவர் அதை மென்ஷன் பண்ணது என்னன்னா, ஒரு ரோடுகள் நல்லா இருக்கிற போது அதுக்கு மல்டிபிள் யூசேஜ் இருக்கு. ஒண்ணு ஆக்சிடென்ட்ஸ் குறையும். அதுக்கப்புறம் அந்த சாலையோரங்கள், அந்த ஹைவேஸ் ஓரங்கள்ல நிறைய புது இண்டஸ்ட்ரீஸ் வரும். இண்டஸ்ட்ரீஸ் வந்ததுன்னா அதுக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் பெருகும். பெட்ரோலுடைய அந்த ஃபில்டரேஜ்னு சொல்லுவாங்க, அந்த லீக்கேஜஸா இருக்கலாம், அந்த அதோடைய கம்மியாகும். ஸோ அதே நேரத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்தோட கனெக்டிவிட்டி ஜாஸ்தியாகும். அதனால பொருளாதாரங்கள் ஜாஸ்தியாகும், வியாபாரங்கள் பெருகும். ஸோ ஒரு ப்ராஜெக்ட்லயே அந்த மல்டிபிள் யூசேஜ் என்னென்ன, அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு விஷனோட அந்த டயத்துல அவங்க பண்ணாங்க. ஸோ இத மாதிரி ஒரு திட்டங்கள் மூலியமாகத்தான் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஜாஸ்தி பெருக்க முடியும்னு நான் சொல்றேன். சார், இப்போது இந்த ஒரு பட்ஜெட்டில் எப்போவுமே முதலில் முக்கியமாக பேசக்கூடிய விஷயம் என்னென்னு ஃபிஸ்கல் டெஃபிசிட், நிதி பற்றாக்குறை. இந்தியாவில் நிதி பற்றாக்குறை எப்படி இருக்குது? இந்த வாட்டி குறைய போகிறதா, ஏற போகிறதா? இது எப்படி கவர்மெண்ட் மேனேஜ் பண்ண போகிறாங்க? இதை குறைப்பதற்கு முக்கியமாக, ஏன்னா இன்னும் நம்ம எக்ஸஸ்லாம் நம்ம போனதே இல்லை ரீசெண்டாக. ஸோ அதை நோக்கி நம்ம எடுத்துகிட்டு போகணும் பொருளாதாரத்தை அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நிறைய மாநிலங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் குஜராத் போன்ற மாநிலங்கள் நிதி எக்ஸஸில் அவர்களுக்கு இருக்கும் பட்ஜெட் போது. ஆனால் ஓவரால் இந்தியாவோட பட்ஜெட் நம்ம போடும்போது நிதி பற்றாக்குறை என்பது இருக்குது. அதை அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு அந்த நிதி பற்றாக்குறையிலிருந்து வெளில நம்ம எக்ஸஸ் நோக்கி போகணும். நாளைக்கு அடுத்த வருஷம் 2 வருஷத்தில் முடியாது, ஒரு 10 வருடங்கள் மேபி ஆகலாம். அதை நோக்கி இந்தியாவை எடுத்து செல்வதற்கு பட்ஜெட்டில் எந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? டிசிப்ளின், அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பற்றாக்குறையை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறது அப்படிங்கிறது ஒவ்வொரு பட்ஜெட்டுடைய ஒரு தலையாய ஒரு அப்ஜெக்டிவ், அதோடைய நோக்கமா இருக்கணும். ஏன்னா ஒரு பற்றாக்குறைங்கிறது அன்கன்ட்ரோலபிளா போனா பலவிதமான கஷ்டங்களுக்கு உள்ளாகும். அது ஒரு ப்ராப்பரான ஒரு பட்ஜெட்டா இருக்காது. அப்கோர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி ஒரு சர்ப்ளஸ் பட்ஜெட்டுங்கிறது இப்போதைக்கு சாத்தியம் இல்லை, டெபிசிட் பட்ஜெட் தான் வரும். அந்த டெபிசிட் பட்ஜெட் கூட கண்ட்ரோல்ல இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு திட்டமிடலுக்கு நிதி அப்படிங்கறத ஒதுக்குறாங்க கவர்மெண்ட். அரசாங்கத்துக்கு வரக்கூடிய வருவாய், அதுக்கப்புறம் அரசாங்கம் திட்டங்களுக்காக செலவு செய்யறது, இது ரெண்டுத்துடைய அல்டிமேட் ரிசல்ட் தான் பிஸ்கல் பட்ஜெட் டெபிசிட் ஆர் சர்ப்ளஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இந்த டெபிசிட் ஆர் சர்ப்ளஸுக்கு முக்கிய காரணங்கள் என்ன? ஒண்ணு, ஒரு டெபிசிட் எடுத்துக்கோமே, நீங்க சொல்ற மாதிரி பற்றாக்குறை அப்படிங்கிறத பார்க்கும்போது என்ன காரணங்கள்? 2 காரணங்கள். ஒண்ணு, வருமானம் குறையிறது, இல்லைன்னா செலவு ஜாஸ்தியாகுது. சோ கவர்மெண்ட் இதுல ரெண்டுத்தையுமே கான்சென்ட்ரேட் பண்ணும். வரி வருமானத்தை அதிகப்படுத்த வேண்டும். அதுவும் இல்லாம அந்த வரி வருமானத்தை ஜாஸ்தி பண்ணா ரேட்டை இன்க்ரீஸ் பண்றது மட்டும் அதுக்கு ஒரு தீர்வாகாது. ரேட்டை கம்மி பண்ணி பட் அந்த பேஸ் ஆஃப் த டாக்ஸ், அதாவது மக்கள்கிட்ட அந்த வருமானம் ஜாஸ்தி கட்டுறதுக்கு உண்டான மக்களை அந்த பிராக்கெட்டுக்குள்ள கொண்டு வருது. அது ஒரு வருமானத்தை ஜாஸ்தி பண்றதுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஒரு வழி. அதே மாதிரி
செலவுகளையும் வந்து எந்த தேவையில்லாத செலவுகளும் அதை கட்டுப்படுத்தணும் ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது. தேவையில்லாம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஃபண்ட் அலோகேட் பண்ணிடுவாங்க. அது எதுக்குன்னே தெரியாது. அந்த ஃபண்டை வந்து யூஸும் பண்ண மாட்டாங்க. அப்படி பார்த்தா நிறைய வந்து வேஸ்டேஜ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சிதம்பரம் ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருந்த போது நிர்பயா ஃபண்டுன்னு போட்டு அதுக்கு ஒரு ஃபண்ட் அலோகேட் பண்ணாங்க. அது தொடவே இல்லை அதுக்கப்புறம். அதே மாதிரி இந்த ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் அப்படிங்கறத வந்து ஒவ்வொரு தடவையும் மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அதை வந்து அந்த ஃபண்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் இவ்வளவு ரூபா கொடுக்குறேன், 5000 கோடி கொடுக்குறேன், ஒரு 10,000 கோடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போடுவாங்களே தவிர அந்த ஃபண்ட் எதுக்கு போடுறாங்க, அதனால அந்த ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் ஃபார் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அதுக்கு யூஸ் ஆகுதா அப்படிங்கறத பத்தி அவங்க அதை பத்தி மென்ஷனே பண்ண மாட்டாங்க. ஒரு பட்ஜெட் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன். நம்ம கவர்மெண்ட் சொல்றதுக்கும் அந்த ஃபண்ட் அலோகேஷனுக்கும் ஒரு சிங்கரனிசிட்டி இருக்கணும், ஒரு தொடர்பு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் ஒன்று சொல்றாரு. இப்போ ரீசெண்ட் நம்ம 2014 அந்த டயத்துல நம்ம பார்த்தோம், எல்லாருக்கும் வந்து கழிப்பிடங்கள் கொடுக்குறோம், டாய்லெட் கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றது ஒரு அனௌன்ஸ்மெண்ட். அந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படியே விடக்கூடாது. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு கேபினட் கமிட்டி கூடும். அதை வந்து ஒரு திட்டமா ரெடி பண்ணுவாங்க. அந்த திட்டமா ரெடி பண்ணி அதுக்கு எவ்வளவு ஃபைனான்ஸ் ரெக்வயர் ஆகுது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவாங்க. அது பட்ஜெட்டுக்கு போகும். பட்ஜெட்ல அதுக்கு ப்ரொவிஷன் கொடுப்பாங்க. ப்ரொவிஷன் கொடுத்து அந்த பட்ஜெட் பாஸ் ஆகும். பாஸ் ஆன அமௌண்ட் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் பிரித்து கொடுக்கப்படும். இந்த மாதிரி இவ்வளவு ஃபண்ட் டாய்லெட் கட்டுறதுக்கு இவ்வளவு கன்சாலிடேட்டட் ஃபண்ட் இருக்கு அப்படிங்கிறத பிரிச்சு கொடுக்கணும். சென்ட்ரல் ஸ்கீமா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் பிரிச்சு கொடுக்கப்படும். அந்த ஸ்கீம்ல இருந்து டாய்லெட் கட்டி கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் அதை மக்கள் யூஸ் பண்ணுவாங்க. மக்கள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த திட்டம் அப்படிங்கிறது ஒரு அல்டிமேட்டா ஒரு பயன்பாட்டுக்கு வரும். ஸோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்து ஒரு பயன்பாட்டு வரைக்கும் இவ்வளவு விஷயங்கள் நடுவில் இருக்கு. அதை ப்ராப்பரா சிங்கரனைஸ் பண்ணி ஒரு ஒரு பட்ஜெட் தயார் பண்ணும் போது அதை ப்ராப்பரா பிளான் பண்ணி பண்ணாதான் நீங்க செலவழிக்கிற ஒவ்வொரு பணமும் அந்த காமன் மேனுக்கு, அந்த டாக்ஸ் பேயருக்கு, அந்த ஏழை எளிய மக்களுக்கு அது போய் சேரும். இல்லைன்னா வெறும் பட்ஜெட்ல அது வெறும் அறிவிப்பாக மட்டுமே இருக்கும். அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதே மாதிரி நீங்க சொன்னீங்க அந்த டெபிசிட் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, ரெவென்யூ டெபிசிட் அப்படிங்கிறது ஒரு நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இஷ்யூ. நீங்க செலவு பண்ற நாங்க ஃப்ரீ டேஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் 30,000 கொடுக்குறோம், 20,000 கொடுக்குறோம், 5,000 கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாயில வந்த பணத்தை வந்து அள்ளி விட்டுட்டு இருக்கிறதுனாலையும் அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து பேர்டன் தான் ஜாஸ்தியாகும். கொடுக்கக்கூடிய பணம் அது வந்து ஒரு பயனுள்ளதா இருக்கணும். அதுக்கு ஒரு சைக்கிள் கொடுக்கறத வந்து நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஒரு கேர்ள் சில்ட்ரன் வந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு வந்து சைக்கிள் கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். தட் இஸ் அ குட் ஸ்கீம். அதனால கேர்ள் சில்ட்ரன் ஸ்கூலுக்கு போறதும் ஜாஸ்தியாவது, சைக்கிள் அதனால அதனால எந்த விதமான ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அதுக்கு பதிலாக நான் வந்து ஒரு ஃப்ரீயா ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்கன்னா அதனால வந்து அரசாங்கத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. மக்கள் அதை செலவழிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லாம இருப்பாங்க, கையில ஒண்ணும் இல்லாம இருப்பாங்க. ஸோ அதனால டெபிசிட் தான் ஜாஸ்தியாகும். ஸோ செலவழிக்கக்கூடிய பணங்கள் அது வந்து ஆக்கப்பூர்வமானதாக இருக்கணும். அதனாலதான் வந்து ஒரு பட்ஜெட் வந்து கண்ட்ரோல்ல இருக்கும். ஸோ அந்த டிசிப்ளினை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு இது ரொம்ப முக்கியமானதா நான் பாக்குறேன். சார், இந்த பட்ஜெட்டில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி இருக்க போகிறது? இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆடியன்ஸோட புரிதலுக்காக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன எனக்கு விளக்கிட்டு இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி. ஆமா, அதாவது நம்ம செலவுலயே பார்த்தா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அக்கௌண்டிங் டெர்மினாலஜில சொல்ல போனா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஒன் விச் இன்க்ரீசஸ் ஏர்னிங் கெப்பாசிட்டி. நீங்க செலவு பண்ற பணம் உங்களுக்கு திரும்பவும் அது வந்து அது மூலியமாக வருமானம் வரக்கூடிய அந்த ஏர்னிங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய விஷயமா இருந்ததுன்னா அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஒரு ரோடு போடுறோம், ரோடு போட்டா அதுல வெஹிக்கிள்ஸ் போகுது, வெஹிக்கிள்ஸ் போனதுன்னா அதுல அவங்க பெட்ரோல் யூஸ் பண்றாங்க, அதனால வருமானம் வருது. டோல்ஸ் வருது, டோல்ஸ் மூலியமா கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வருது. ஸோ அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரீஸ் வருது, அந்த ரோடு ஓரமா இண்டஸ்ட்ரீஸ் வருது, அதனால நம்மளுக்கு கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் வருது. அந்த இண்டஸ்ட்ரீஸ்ல எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, அது மூலியமா இன்கம் டாக்ஸ் வருது. ஸோ ஒரு ரோடுங்கிறது ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஆனா அந்த ரோடு மூலியமா கிடைக்கக்கூடிய வருமானம் கவர்மெண்ட்டுக்கு திரும்பி வருது இல்லையா? சோ இப்படி இருக்கிறது பேர் தான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அதுக்கு பதிலா ஒருத்தருக்கு நான் டைரக்டா 5,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படிங்கிறது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அதனால கவர்மெண்ட்டுக்கு வருமானம் திரும்ப வராது. வரணும் அப்படின்றதுன்னா அவங்க ஏதாவது ஒரு பொருளை போய் வாங்கினாங்கன்னா அதனால வரும். அதை தவிர அதனால வருமானங்கள் ஜாஸ்தியாகாது. பென்ஷன் அப்படிங்கிறது ஒரு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது ஒரு ஒரு நாட்டை பொறுத்த வரைக்கும் அது இன்க்ரீஸ் ஆகும். அந்த
இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு உள்கட்டமைப்பு, அது வந்து ரோடா இருக்கலாம், ரயில்வேஸா இருக்கலாம், ஏர்போர்ட்ஸா இருக்கலாம், சீ போர்ட்டா இருக்கலாம், ஃப்ரைட் காரிடார்ஸா இருக்கலாம். ஸோ வந்து அத மாதிரி விஷயங்கள் சாகர் மாலான்னு சொல்றாங்க, பாரத் மாலான்னு சொல்றாங்க. ஒரு இடத்தை இன்னொரு இடத்தை கனெக்ட் பண்றதுக்கு டிஜிட்டல் நெட்வொர்க்ஸா இருக்கலாம், ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் போடுறதா இருக்கலாம். ஸோ இது போன்ற விஷயங்கள் அந்த நாட்டுடைய உள்கட்டமைப்பை வந்து ஜாஸ்தி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல பொது ஒரு ஒரு கண்ட்ரி வந்து அதுல வந்து செலவு பண்றது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவோம். சார், இப்போ நீங்க இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து ஸ்பெண்ட் பண்றத பத்தி சாகர் மாலா, பாரத் மாலா இதெல்லாம் சொன்னீங்க. ஸோ இந்த கனெக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ண வேண்டும் என்பதற்கு இந்த கதி சக்தி ஸ்கீம் அப்படின்னு ஒண்ணு சில லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா அத பத்தி நிறைய பேசப்படுது. ஆனாலும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இத வந்து பெரிய லெவல்ல எடுத்து பேசல. யூடியூப் சேனல்ஸ் கூட நிறைய பேர் இத பத்தி பெருசா பேசலன்னு பார்க்க முடியுது. ஆனால் அது ஒரு இந்தியாவின் பொருளாதாரத்தை வளர்ச்சியை வேகப்படுத்துவதற்கு ஒரு முக்கியமான திட்டமாக இருக்குன்னு பார்க்க முடியுது. இதற்கு இந்த வருடம் பட்ஜெட்ல ஒதுக்கீடு என்பது நிறைய இருக்கும்னு பாக்குறீங்களா? எப்படி நீங்க பாக்குறீங்க? ஆமா, இது வந்து அதுக்கு முன்னாடி கதி சக்தி ஸ்கீம்னா என்ன என்று ஆடியன்ஸ் எக்ஸ்பிளைன் நீங்க பண்ண நல்லா இருக்கும். முக்கியமா. ஏன்னா இந்த கதி சக்தி அப்படிங்கிறது ஆக்சுவலா என்னுடைய மனசுல ஒரு கனவா இருந்த ஒரு ஒரு திட்டம். அது நான் நினைச்ச மாதிரி வரலங்கனாலும் அதோட நோக்கத்தை நோக்கி போச்சு. ஏன்னா நிறைய தடவை நான் கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் இதை பத்தி மென்ஷன் பண்ணிருக்கேன், லெட்டர்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ ஒரு கதி சக்திங்கிறதுக்கு முன்னாடி என்னங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ரோட்லயே நம்ம பார்க்கணும். முதல்ல ஒரு ரோட் போடுவாங்க. அந்த ரோடுக்கு பக்கத்திலேயே கொஞ்ச நாள் கழிச்சு ரொம்ப நாள் ரோடே இல்லையே, ரோடு போட்டிருக்காங்களேன்னு பார்த்தா அதை வெட்டுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிவரேஜ் போடுவாங்க. சிவரேஜ் போட்டு முடிச்சு அந்த ரோட மூடி இருக்காங்களேன்னு பார்த்தா திரும்ப வெட்டுவாங்க, டெலிபோன் போடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் போடுவாங்க. ஸோ ஒரே ரோட பல தடவை வெட்டி அதுக்கு டிஃபரெண்ட் பீப்புளை கொண்டு வந்து அந்த டிஃபரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அதை வெட்டி வெட்டி போடுறதுக்கு அதுல எவ்வளவு செலவாகுது, அந்த செலவு எல்லாமே மக்களுடைய வரிப்பணம். ஸோ அது வந்து ஒரு சாதாரண ரோடுக்கே எப்படி இருக்குன்னா நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு ஹைவேஸா இருக்கலாம், ஒரு போர்ட்டா இருக்கலாம், ஒரு ஓவர் பிரிட்ஜா இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு எவ்வளவு செலவாகும், அது திரும்பி திரும்பி இடிச்சு கட்டுறது மூலியமா எவ்வளவு மக்களுடைய பணம் விரயமாகும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இதை கருத்துல கொண்டு கதி சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்தார் பிரைம் மினிஸ்டர் மோடி. 2021 நினைக்கிறேன், 21ல அவர் கொண்டு வந்தார். அதோட பிளான் என்னன்னா 16 அமைச்சரவைகள் அவங்க எல்லாம் சேர்ந்து சிங்கரனைஸ்டா ஒரே டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். அதுல வந்து ரயில்வேஸ் இருப்பாங்க, ஹைவே டிபார்ட்மெண்ட் இருக்கும், அதுல வந்து போர்ட்ஸ் இருப்பாங்க, இன்லேண்ட் வாட்டர் வேஸ் இருக்கும், டெலிகம்யூனிகேஷன்ஸ் இருக்கும், ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் இருக்கும், அதே மாதிரி ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். இது எல்லாமே என்ன, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ ஒரு பிரிட்ஜ் போடுறாங்க, அதே இடத்துல வந்து ஒரு ஓவர் பிரிட்ஜ் போடுறாங்க, கீழே வந்து கப்பல் போற மாதிரி பிளான் பண்றாங்க அப்படின்னா முதல்ல ஓவர் பிரிட்ஜை போட்டு முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் கப்பல் போகும்போது பாத்தீங்கன்னா அந்த ஹைட் பத்தாம இருக்கும். அப்ப திரும்பி அதை இடிச்சுட்டு திரும்பி கட்டணும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு போடும்போது அது ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு டேட்டா பேஸா இருக்கும். அதுல இந்த இடத்துல ரோட் போடுறோம்னா இந்த இடத்துல ரோட் போடுறோம். ஸோ யாரெல்லாம் இந்த இடத்துல வேற ஃபர்தர் ஒர்க் பண்ணணும், ஒரே நேரத்துல டிக்கிங் பண்ணும்போதே ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேல ரோடு போட்டு, ஸோ இப்படி பண்ணும்போது செலவுகள் மிச்சமாகும். ஸோ ஒரு சிங்க்ரனிசிட்டி வரும். அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு பார்க், ஒரு டெக்ஸ்டைல் பார்க் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஃபண்ட் அலோகேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த நிலத்தை வந்து ஆய்வு செய்யும் போது பாத்தீங்கன்னா அது வந்து சதுப்பு நிலமா இருக்கும், அங்க வந்து இண்டஸ்ட்ரீஸை வைக்கவே முடியாது. அப்படிங்கிற போது அந்த திட்டம் அப்படியே ஃபுல்லா ஸ்கிராப் ஆகும். ஸோ இதனால திரும்ப டைம் வேஸ்ட், வருமானம் வேஸ்ட், மக்களோட வரிப்பணம் வேஸ்ட். ஸோ இதெல்லாம் பாக்குற போது ஒரு சென்ட்ரலைஸ்டு ஸ்கீமா இருக்கிற போது ஒரே நேரத்துல எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே அந்த நேரத்துல ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் கொடுத்து ஓகே இது கிளீனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது அந்த டைம் மிச்சமாகும், அந்த மக்களுடைய வரிப்பணம் பெரு அளவுல மிச்சமாகும். சோ இதை பேஸ் பண்ணி கொண்டு வந்ததுதான் அந்த கதி சக்தி அப்படிங்கிறது. போன பட்ஜெட்ல வந்து அதுக்கு அலோகேஷன் கொடுத்தாங்க. இந்த பட்ஜெட்லயும் அதோட அலோகேஷன் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமே, ஒரு ரயில்வே வருது, இல்ல ஒரு ஷிப் போர்ட் வருது. ஒரு ஷிப் போர்ட்டுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு போர்ட் கிளியர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, போர்ட்ல வந்து மெட்டீரியலை கொண்டு வந்து இறக்குவாங்க, அதுக்கப்புறம் திரும்பி அங்கேருந்து வந்து அதை கிளியர் பண்ணுவாங்க. அது அந்த ஐடியல் டைம் அப்படிங்கிறது
ரொம்ப கம்மியா இருக்கிற போதுதான் அந்த போர்ட்டோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். இல்லைன்னா கொண்டு வந்து இறக்குவாங்க, ஒரு 2 நாள் அங்கேயே இருக்கு அப்படின்னா அதுக்கு ஷிப்பு கூட வாடகை அது எல்லாமே கம்பெனிகளுக்கு ஜாஸ்தி ஆகும். ஸோ அது எப்ப கிளியர் பண்றோம் அப்படின்னு பார்த்தா அங்க ப்ராப்பர் ரயில்வே நெட்வொர்க் இருக்கும். ஸோ ஷிப்ல இருந்து கொண்டு வந்து இறக்குற ஐட்டம்ஸ் உடனே அந்த ரயில்வே நெட்வொர்க் மூலியமா கிளியர் ஆனா தான் அது கரெக்ட் ஆகும். அப்ப என்ன தேவை? அந்த ஷிப்பிங் மினிஸ்ட்ரிக்கும் ரயில்வே மினிஸ்ட்ரிக்கும் ஒரு ப்ராப்பரான கோஆர்டினேஷன். அந்த போர்ட்டுக்கு பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி அங்க ஹைவேஸ் இருக்கும். ஸோ அப்பதான் மெட்டீரியல்ஸ் கொண்டு வரதும் சரி, அங்கேருந்து கிளியர் பண்றதும் ரொம்ப குயிக்கா இருக்கும். இல்லைன்னா தனித்தனியா இருந்துச்சுன்னா அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ இது எல்லாத்தையும் சிங்கரனைஸ் பண்ணி கோஆர்டினேட் பண்றதுக்கு உண்டான ஒரு சிஸ்டம் தான் கதி சக்தி அப்படிங்கிறது. இத பத்தி தமிழ்நாடு மீடியால அது பொருளாதார ரீதியான விஷயங்கள்ல நிறைய பேர் பேசவே இல்லை. அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். ஏன்னா நம்ம எதெல்லாம் பேசணுமோ அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களை பொருளாதார ரீதியா நிறைய நம்ம ஆய்வு பண்றோம். இந்த கதி சக்தி விஷயத்த வந்து நேயர்கள் நிறைய பார்த்து அதுல வந்து அதுல சில தவறுகளும் இருக்கலாம், அதுல சில கோஆர்டினேஷன்ல சில ப்ராப்ளம்ஸும் இருக்கலாம். அதையும் வந்து கவர்மெண்ட்டுக்கு அந்த நேரத்துல இன்டிமேட் பண்றது மூலியமா நம்மளுடைய வரி வருமானம் தான் வந்து வரி தான் வந்து அதுல மிச்சமாகும். தட் இஸ் குட் ஃபார் த கண்ட்ரி. ஸோ அது எப்படி அடுத்தடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறாங்கன்னு பார்க்கலாம். சார், இந்த மிடில் கிளாஸ் இப்போ வந்து யார்கிட்ட போய் பேசினாலும் இந்த பட்ஜெட் வரப்போகிறதுப்பா, நமக்கு வந்து டேக்ஸ் வந்து குறைக்க போகிறாங்க இந்த பட்ஜெட்டில் அப்படின்னு தான் வந்து எல்லோரும் பேசிகிட்டே இருக்காங்க. அது நடக்க போகிறதுன்னு நினைக்கிறீங்களா இந்த பட்ஜெட்? ஏன்னா இதான் இந்த கவர்மெண்ட்டுக்கு கடைசி ஃபுல் பட்ஜெட்டு. அடுத்த வருடம் எலெக்ஷன் வருதுங்கிறதுனால அடுத்த பிப்ரவரி வர போகிற பட்ஜெட் வந்து இன்டரிம் பட்ஜெட்டாக தான் இருக்க போகிறது, முழு பட்ஜெட்டாக இருக்க போகிறது இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது எலெக்ஷன் இயர் நெக்ஸ்ட் இயர், அதற்கு முன்னாடி வரப்போகிற ஃபுல் பட்ஜெட் இதுதான். ஸோ இதில் இன்கம் டேக்ஸ் குறைக்க வாய்ப்பு இருக்கா? கடந்த 5 ஆண்டு காலமா பெரிய லெவல்ல இன்கம் டேக்ஸுக்கு ஒன்றும் பெனிஃபிட் கொடுக்கல. ஸோ இந்த வருஷம் வந்து எலெக்ஷனும் வருது, அதே நேரத்துல ஒரு மிடில் கிளாஸ்க்கு ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. ஸோ அதை அடிப்படையில வச்சு பாக்குற போது இந்த தடவை மிடில் கிளாஸுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ற அளவுக்கு ஒரு இன்கம் டேக்ஸ்ல ஒரு அவங்களுக்கு ஒரு சலுகை கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்னு, இன்கம் டேக்ஸ் உடைய ஒரு வருமானம் ரெவென்யூவை இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அரசாங்கத்துக்கு மெயினா டாக்ஸ் ரெவென்யூல வர்றது 2. ஒன்னு இன்டைரக்ட் டாக்ஸேஷன், இன்னொன்னு டைரக்ட் டாக்ஸேஷன். டைரக்ட் டாக்ஸேஷன்ல மெயினா வந்து காம்போனன்ட் வந்து இன்கம் டேக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸேஷன்ல மெயினான காம்போனன்ட் வந்து ஜிஎஸ்டி. ஸோ ஏற்கனவே அந்த இன்டைரக்ட் டாக்ஸை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்காக எல்லா டாக்ஸையும் வந்து ஒன்றுபடுத்தி ஜிஎஸ்டிங்கிற ஒரு காமன் டாக்ஸ் போர்ட்டலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் டாக்ஸ்ல வந்து அது இது வரைக்கும் எதுவுமே பெரிய அளவுல மாற்றங்கள் கொண்டு வரல. அது ஒரு சின்ன சின்ன டிங்கரிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர பெரிய லெவல்ல கொண்டு வரல. பட் இன்கம் டேக்ஸ் பே பண்றவங்களுடைய பேஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டாக்ஸ் வருமானம் ஜாஸ்தி ஆயிருக்கு அப்படிங்கறத வச்சு பாக்குற போது அவங்களுக்கு ஒரு சலுகைகள் கொடுக்கற அளவுக்கு ஒண்ணு அந்த டாக்ஸ் ஸ்லாப்ஸ்ல வந்து ஒரு புதுசா சில 5%, அதுக்கப்புறம் 20% அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ நடுவுல வந்து ஒரு 10%, 15%ங்கிற சில ஸ்லாப்ஸை வந்து கொண்டு வரலாம். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து 50,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு இருக்கு. ஸோ அதை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 80C அப்படின்னு சொல்லுவாங்க, 1.5 லட்சம் ரூபாய், அதை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹோம் லோனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட், அது வந்து ஒரு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இன்கம் டேக்ஸ்ல. ஸோ அது வந்து இது வரைக்கும் 2 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது அந்த லிமிட் இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் அதை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய அதுல வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல வந்து ஒன்றோ பல விஷயங்களோ அவங்க எடுத்துட்டு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறத நான் பாக்குறேன். இன்னொன்னு, இன்கம் டேக்ஸ்ல சலுகைகள் கிடைச்சதுன்னா அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி திரும்ப வந்து அது பொருளாதான் வாங்குவாங்க. ஸோ அந்த ஜிஎஸ்டி இன்க்ரீஸுக்கு தான் அது வழிவகுக்கும். ஏன்னா ஒண்ணு அவங்களுக்கு வருமானம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆச்சுன்னா அந்த பொருளை வந்து சேமிக்கிறது ஒரு பக்கம், பட் செலவு பண்றதுக்கு ஒரு காமன் மேனோட ஒரு காமன் சைக்காலஜி. ஸோ அப்படி பாக்குற போது அவங்க பொருளா வாங்குவாங்க, ஒரு 2 வீலர் வாங்குவாங்க, ஹவுஸ் ஹோம் லோன்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இல்லைன்னா பொருள் வாங்கலாம். அந்த மாதிரி பல விஷயங்கள், டெக்ஸ்டைல்ஸ் வாங்குவாங்க, ஜுவல்லரியில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஷேர்ஸ்ல போடுவாங்க. ஸோ இது திரும்பவும் அந்த பணம் இன்கம் டேக்ஸ் தான் நம்ம சலுகைகளா கொடுக்க போற விஷயங்கள் மிடில் கிளாஸுக்கு அது திரும்பி கவர்மெண்ட்டுக்கு வேற விதமா தான் வரும் அப்படிங்கிற அடிப்படையில. ஸோ ஒரு மிடில் கிளாஸுக்கு வந்து ஒரு ஒரு பெனிஃபிட் கொடுக்கிற வகையில, ஒரு சலுகை கொடுக்கிற வகையில இந்த பட்ஜெட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பொலிட்டிக்கல் ரீசன்ஸுக்கும் அது ஒரு காரணம். ஏன்னா இது லாஸ்ட் பட்ஜெட், ஃபுல் பட்ஜெட் நீங்க சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் எலெக்ஷன் வந்துட போகுது. ஸோ டு சாட்டிஸ்ஃபை த மிடில் கிளாஸ் வோட்டர்ஸ் கவர்மெண்ட் வந்து இது செய்வாங்க நான் நினைக்கிறேன். சார், இதற்கப்புறம் இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம்
இது நம்ம எடுத்து பார்த்தோன்னா இதில் நிறைய சர்ச்சையே இருக்குன்னு பார்க்க முடியுது. இது சம்மந்தமாக ஏதாவது பட்ஜெட்டில் எது வரணும், இதை எப்படி கவர்மெண்ட் அணுகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க பட்ஜெட்டில்? இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய ஒரு எக்கனாமியை ஒழுங்குபடுத்துறதுக்கு பதிலா எக்கனாமியை சீர்குலைக்கிறதுல பல விதத்துல இது ஈடுபட்டிருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்ப கிராமத்துல வந்து எல்லாருக்கும் பணம் கொடுத்துட்டாங்க, அதனால நல்லா இருக்கு அப்படிங்கிறது. தட் இஸ் நாட் த ரியல் கேஸ். எந்தெந்த இடங்கள் ரொம்ப ட்ரைபல் வில்லேஜஸ்க்கோ, ரொம்ப அண்டர் ப்ரிவிலேஜ்டு வில்லேஜஸ்க்கோ இந்த 100 ரூபாய் வாய்ப்பு திட்டத்துல கொடுக்கறதுல வந்து எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. அது கொடுக்கறது பிரச்சனை கிடையாது. பட் அதனால என்ன வருமானம், என்ன விதமான நன்மைகள் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். சும்மா ஒரு புல்ல வெட்டுறதுனாலையும், ஒரு சும்மா ரோடோரமா இருக்கிறது இந்த குப்பையை அள்ளுறதுனாலையும் மட்டும் ஒரு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு வேஸ்டேஜ் ஆஃப் மணி. அதுக்கு பதிலா ஒரு நீர்நிலைகளை ஏற்படுத்துறது, அதாவது ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு குளங்களை வெட்டுறது, இல்லைன்னா மரங்களை நடுறது. ஏன்னா அது எல்லாமே ஆடிட் பண்ண முடியும். குளம் வெட்டிருக்கியா, எங்க குளம் வெட்டிருக்கியா அப்படிங்கிறத பார்க்க முடியுது இதுல. அதே மாதிரி மரம் நட்டிருக்கியா, ஒரு இடத்துல மரமே இல்லாம இருக்குன்னா எத்தனை மரங்கள் நட்டிருக்க. ஹைவேஸ் ஓரமா மரங்களை நடுற விஷயங்களா இருக்கலாம். இல்லைன்னா நிறைய ரோட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ரோட்ஸ் வரும்போது நிறைய மரங்களை அவங்க வெட்டிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த மரங்கள் நடுறதுல வந்து இந்த 100 நாள் வேலை வாய்ப்பை வந்து அவங்க யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கிராமத்து ஸ்கூல்ஸை வந்து பில்டு பண்றதுக்கு, அதுக்கு வந்து இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு பீப்புளை யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது மாதிரி அந்த எம்ப்ளாய், அந்த லேபரை வந்து அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துறதுல வந்து ஒரு ஒரு ஒழுங்கு இருக்கணும். சும்மா வந்து குப்பையை அள்ளுறதுல வந்து 100 நாள் வேலை 100 ரூபா அப்படின்னு சொன்னா அது 30 ரூபா 40 ரூபா அந்த ப்ரீஃபரேஜ் அந்த சூப்பர்வைசருக்கு போயிடுது. மிச்சம் 60 ரூபாய் எடுத்து சும்மா உட்காந்துருக்காங்க அந்த லேபர். அதுக்கு பதிலா இது போன்ற அந்த கிராமங்கள்லயே ஒரு ஸ்கூலை பில்டு பண்றது, குளங்களை பண்றது, கிணறுகளை தூர்வாடுறது, மரங்களை நடுறது, விவசாயிகள்லயே யூஸ் ஆகுது. ஏன்னா இது 100 நாள் வேலை வாய்ப்புனால மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு துறை அப்படின்னா விவசாயத்துறை. ஏன்னா அதுக்கு ஆளே கிடைக்கல. 100 நாள் வேலை வாய்ப்புக்கு எல்லா எம்ப்ளாயிஸும் அந்த லேபர்ஸும் போயிடுறாங்க. சோ ஒரு சிறு குறு விவசாயிகள் கூட ஒரு 2-3 பேரை வச்சுக்கிட்டு வேலை செய்யணும் அப்படின்னா ஆள் கிடைக்க மாட்டேங்குது. அதனால பாத்தீங்கன்னா இதனால வந்து ஒரு ஒரு இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு அப்படிங்கறத வந்து எந்த அளவுக்கு அந்த ஒர்க் ஃபோர்ஸை வந்து ப்ரொடக்டிவா யூஸ் பண்றோமோ அது நல்லது. இல்லைன்னா கவர்மெண்ட்டுக்கு அது வெறும் செலவா தான் இருக்கும்னு நான் பாக்குறேன். சார், இந்த கொரோனா காலத்திலே நம்ம பார்த்தோம், இந்த மைக்ரண்ட் லேபர்லாம் வந்து இந்த புலம்பெயர் தொழிலாளிகள் இவர்கள்லாம் வந்து நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சாங்கன்னு பார்க்க முடியுது. ஸோ இவர்களோட டேட்டா ஒன்று கலெக்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பட்ஜெட்டில் இருக்க வாய்ப்பு இருக்கா? ஆமா, இது ஒரு முயற்சியா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுக்கும் வந்து ஃபண்ட் அலோகேட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு காமன் போர்ட்டல், அந்த போர்ட்டல்ல எல்லா புலம்பெயர் தொழிலாளிகளுடைய டேட்டாவும் இருக்கணும். ஏன்னா அந்த கோவிட் டயத்துல அது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆச்சு. ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போறது, நடந்தே போறது, அந்த மாதிரி இருக்கும்போது சோ அவங்க பலவிதமான கஷ்டங்களுக்கு உள்ளானாங்க. சோ அந்த நேரத்துல கவர்மெண்ட் நினைக்கல, எந்த கவர்மெண்ட்டுமே நினைச்சு பார்க்கல இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும், எல்லாரும் அப்படியே மாசா அந்த மக்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு எல்லாரும் மொத்தமாவே ஸ்டேட்டை காலி பண்ணிட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைச்சு பார்க்கல. ஸோ ஒரு காமன் போர்ட்டல் இருந்ததுன்னா எந்தெந்த இடங்கள்ல வேலைகள் இருக்கு, அதே மாதிரி எந்தெந்த ஸ்டேட்ல எங்கெங்க எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கு, அவங்களுக்கு ஒழுங்கா பணம் போகுதா, அவங்களுக்கு ரேஷன் போகுதா, இது எல்லாத்தையும் அதை பார்க்கறதுக்கு அந்த அந்த டேட்டா பேஸ் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ ஒரு சென்ட்ரலைஸ்டு டேட்டா பேஸ், அதுல வந்து எல்லா புலம்பெயர் தொழிலாளர்களும் அதுல ரிஜிஸ்டர் ஆகி அவங்களுக்கு உண்டான அந்த பெனிஃபிட் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்கு இதை செஞ்சா நல்லா இருக்கும். அது ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு பட்ஜெட்ல எவ்வளவு அலோகேட் பண்றாங்கன்னு பாருங்க. சார், இப்போ பட்ஜெட் குறித்து நீங்கள் பல விஷயங்கள் பேசினீங்க. பட் ஓவராலாக இந்த பட்ஜெட், வரப்போகிற பட்ஜெட், ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து வீடியோ ஆரம்பிக்கும் போது பொருளாதார சுச்சுவேஷன் எப்படி இருக்குங்கிறதுல ஆரம்பித்தோம். முடிக்கும்போது பட்ஜெட்டில் என்னெல்லாம் இருக்குங்கிறது, என்னெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நடுவில் பேசினோம். முடிக்கும்போது ஓவராலாக பட்ஜெட் எப்படி இருக்க போகிறது உங்களோட பார்வை என்ன சார்? பட்ஜெட் ஒரு காமன் மேனுக்கு ரிலீஸ் கொடுக்கக்கூடியதா, மிடில் கிளாஸுக்கு ஒரு பெனிஃபிட் கொடுக்கக்கூடியதா, அதே நேரத்துல வளர்ச்சி, வேலை வாய்ப்பு இதை பேஸ் பண்ணக்கூடியதா, ஒரு எல்லாத்தையும் ஒரு பேலன்ஸ் பண்ணக்கூடியதா இருக்கும்னு நினைக்கிறேன். பர்டிகுலரா இது இந்த கவர்மெண்டோடைய லாஸ்ட் பட்ஜெட் அப்படிங்கிறதுனால நிறைய மக்களுக்கு ஒரு கவர்ச்சிகரமான சில திட்டங்கள் இருக்கும் அப்படிங்கிறதும் நான் நினைக்கிறேன். இது வந்து என்னுடைய யூகம். எதிர்பார்ப்பு என்னன்னா, என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு ஒரு பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்டை மட்டும் கருத்துல கொள்ளாம பிஸ்கல் டிசிப்ளின், இன்வெஸ்ட்மெண்ட், குரோத், எம்ப்ளாய்மெண்ட் இதை அடிப்படையா வச்சு ஒரு பட்ஜெட் அமைஞ்சதுன்னா அது அந்த நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு ஆரோக்கியமா இருக்கும்.
சார், பட்ஜெட் குறித்து, பொருளாதாரம் குறித்து பல விஷயங்கள் பேசுனீங்க. அதுவும் நம்மளோட முதல் வீடியோ ஒரு எக்கனாமிக் அனாலிசிஸாக நம்மளோட முதல் வீடியோ. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுறதுக்கு நன்றி. வணக்கம். ஜெய்ஹிந்த். நன்றி. வணக்கம். ஜெய்ஹிந்த்.